சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு பொதுவா எல்லாருமே தீபாவளி வரப்போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல, ஒரு ஹாப்பியில எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை பலகாரம் சுடுறதுலேருந்து நிறைய வேலைகளை பார்த்துட்டே இருப்பீங்க. நம்ம இந்த தீபாவளி எதுக்கு வந்தது அப்படின்னு தெரியுமா? ஒரு சில கதைகள்ல வந்து நரகாசுரனை கொன்னதுனால தீபாவளி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னுல அதுவும் ராமாயணத்துல பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராமர் வந்து 14 வருட வனவாசம், அந்த வனவாசத்தை முடிச்சிட்டு அந்த ராவணன்ட்ட இருந்து சீதையை காப்பாத்துறதுல இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு ராமன் வந்து ரொம்ப களைச்சு போய் சீதையும் லக்ஷ்மணனும் ராமனும் அயோத்தியாவுக்கு வராங்க. அயோத்திக்கு வரும்போது அங்க பரதன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தால, அப்ப பரதன் ஆட்சி செஞ்சதுமே வந்து ராமனோட பாதகையை வச்சுதான். ஏன்னா ராமன் ஆட்சி செஞ்சாதான் இந்த நாடு நல்லா இருக்கும்னு பரதன் நினைச்சான். அதனால ராமன் வருகைக்கு பரதன் ரொம்ப வந்து ஆர்வமா இருந்தான். அதை விட ஆர்வமா அந்த நாட்டோட மக்கள் எப்ப ராமன் வருவாரு, எப்ப நம்ம நாட்டை ஆட்சி பண்ணுவாருன்னு ஏக்கத்துல இருந்த மக்கள் ராமன் அயோத்தியாவுக்கு வராரு அப்படின்னு உடனே ராமன் வந்ததுக்கு அப்புறம் இந்த நாட்டுல இருக்க இருளெல்லாம் நீங்கி நம்ம நாட்டுல ஒளி பிறக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்துல எல்லாரும் இருந்தாங்க. அப்ப இருட்டுறதுனால ராமன் போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தீபங்கள்ல விளக்கை ஏற்றி ஒளிமயமா ராமனை வரவேற்றாங்க. அதுல இருந்து அந்த நாள்ல, அதாவது அந்த நாள் தான் இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லப்படுற நாள். அந்த நாள்ல எல்லாரும் தீபங்களை ஏற்றியும் நல்ல பிரகாசமான ஒளியை அவங்க வாழ்க்கையில பாய்ச்சுகிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ராமன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அயோத்தியா எப்படி வெளிச்சமா இருந்ததோ அதே மாதிரி இந்த தீபாவளி நாள் அன்னைக்கு நம்மளும் வெளிச்சமா மாறுவோம், நம்ம வாழ்க்கையே வெளிச்சமா மாறும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இதனாலதான் இன்ன வரைக்கும் நம்ம தீபாவளி கொண்டாடிட்டு வரோம். பொதுவா தீபாவளினா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் வரும். பொதுவாக பெரியவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ஆடைகள், அப்புறம் வந்து இந்த பலகாரம்லாம் சுடணும், பொதுவாக சென்னையிலலாம் இருக்கிறவங்களுக்குலாம் சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு பல ஞாபகங்கள் வரும். ஆனால் எங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு என்னமோ பட்டாசு தான் ஞாபகம் வரும். பட்டாசு வெடித்து தீபாவளி இந்த வாட்டி செம்மையாக கொண்டாடுறோம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்போம். ஆனால் எல்லா பள்ளிகள்லையும் இந்த தீபாவளி வந்ததுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. பொதுவாக எங்கள் அரசு மாதிரி பள்ளி கைக்குறிச்சியிலையும் எங்கள் தலைமை ஆசிரியர் பாண்டியன் ஐயா வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வெடியெல்லாம் வெடிக்கும் போது பார்த்து வெடிக்கணும் அப்படின்னு இறைவணக்க கூடலும் போது அவர் எப்படி அறிவுரை பண்ணாரோ அதே மாதிரி எல்லா பள்ளியிலையுமே வந்து அறிவுரை பண்ணியிருப்பாங்க. அந்த அறிவுரையை பின்பற்றி பட்டாசு வெடிக்கும் போது பார்த்து வெடிக்கணும். காவலர்கள்லாம் வந்து நிறைய அறிவுரையெல்லாம் சொல்றாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே. அப்போ அந்த அறிவுரையெல்லாம் நம்ம பின்பற்றணும். தமிழக அரசே சொல்லியிருக்காங்க பட்டாசு வெடிக்கும் போது பார்த்து வெடிங்க அப்படின்னு. அதே தான் நானும் சொல்றேன். பட்டாசுலாம் வெடிக்கும் போது பார்த்து வெடிங்க, கவனமா இருங்க. இந்த இனிய தீபாவளியை, தித்திக்கும் தீபாவளியை இனிமே நீங்க கொண்டாடணும் என்று கூறி எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திரிவிராஜ். புதுக்கோட்டை அரசு மாதிரி பள்ளி கைக்குறிச்சியில் நான் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நன்றி, வணக்கம்.